இதுக்கு மேலேயும் அங்க எப்படி மாமா இருக்க முடியும்? அதனாலதான் உடனே திரும்பிட்டோம். நான் பண்ணதுல என்ன மாமா தப்பு இருக்கு? தப்புதான் மாப்பிள்ள, நீங்க பண்ணது பெரிய தப்பு. கூட பிறந்தவ மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டு வந்திருக்கீங்களே. இப்படி ஒரு காரியத்தை பண்ண உங்களுக்கு எப்படி மாப்பிள்ள மனசு வந்துச்சு? மாமா, நான் அபாண்டமாலாம் பழிய போடல. எங்க வீட்டுல அத்தனை பேர் இருக்கும்போது விஜயக்கா தான் எடுத்தாங்கன்னு நான் உறுதியா ஏன் சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாமா. நெக்லஸ் மேல ஆசைப்பட்டாங்கிறத மட்டும் வச்சு சொல்லல. அவங்க எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலும் சுஜாதா கிட்ட பணம் கேட்க தான் வருவாங்க. பணத்தாசை பிடிச்சவங்க. கைவர வந்த நெக்லஸ் போயிடுச்சேன்னு இப்படி பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு தான் மாமா பெரிய அவமானமா போச்சு. இல்ல மாப்ள, நீங்க செஞ்சது இப்ப பேசுறது எல்லாமே தப்புதான். காணாம போனது வெறும் 5 லட்சம் ரூபாய் பொருள் தான். ஆனா சொந்த பந்தம் உறவுகளுக்கு விலையே கிடையாது. அதை எப்பவுமே தொலைச்சிடக்கூடாது. தொலைஞ்சு போன பொருள் திரும்ப கிடைச்சிட்டா நீங்க பேசிட்டு வந்த வார்த்தைகள் எல்லாம் திரும்ப அழிக்க முடியுமா? இதெல்லாம் யோசிக்காம இப்படி சண்டை போட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே. கூட பிறந்தவன் உறவு வேணுங்கிற எண்ணம் அவங்களுக்கும் இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. எங்களை விட அவங்களுக்கு நகைதான் பெருசா போச்சு. அப்படிப்பட்ட உறவு எனக்கு தேவையே இல்லாத. மாப்பிள்ள, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு சின்ன வயசுங்கிறது சரியா தான் இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலை பொருந்தி வருதுன்றதுக்காக கூட பிறந்தவள திருடிட்டான்னு சந்தேகப்படுறதே ரொம்ப தப்பு. ஆனா அவ திருடிட்டான்னே சொல்றீங்க, இது மகா பெரிய தப்பு. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க மாப்பிள்ள, ஒரு பொருள் காணாம போறதுக்கு ஒருத்தர் அதை திருடணும்னு தான் அவசியம் இல்லை. நம்முடைய கவனக்குறைவால கூட அது எங்கேயாவது மறைவான இடத்துல விழுந்து கிடக்கலாம். நம்ம கண்ணுல தென்படலைங்கிற காரணத்துக்காக அதை யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்லிட முடியுமா? நீங்க இப்படி பேசிட்டு வந்துட்டீங்க. எங்களை பத்தி உங்க வீட்டுல என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? பணக்கார வாழ்க்கையை காட்டி பணம் தான் முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறங்கிற மாதிரி உங்களை மாத்திட்டோம்னு எங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க? இப்படி ஒரு கெட்ட பேரை எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்களே, உங்க குடும்பத்தார் முகத்துல நாங்க எப்படி முழிப்போம்? மாமா, நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணது அவங்க. அவங்கதான் உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு கூச்சப்படணும். எப்பவும் என்னைய பிளேம் பண்ணாதீங்க மாமா. உங்க மேல எனக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் உண்டு. எனக்கு சின்ன வயசுதான், அதுக்காக என்ன சின்ன பையன் மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணாதீங்க மாமா. நான் உங்க மகளோட புருஷன். அதை நீங்க மனசுல வச்சுட்டு பேசுங்க. என்னம்மா இப்படி புரிஞ்சுக்காம பேசுறாரு? சாரிப்பா, அவர் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சென்னையிலேயே வச்சு நான் எவ்வளவோ சொன்னேன்ப்பா, ஆனா அது அவர் காதுலயே வாங்கிக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு தான்ப்பா முக்கியத்துவம் கொடுக்கறாரு. இந்த பணம் வசதி எல்லாம் முக்கியம் இல்ல, உண்மையான அன்புதான் முக்கியம், நிரந்தரன்னு அனுபவம் அவருக்கு உணர்த்துமா. அப்ப மாறிடுவார். கவலைப்படாது.